ஓகே. ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, கைலியில் வந்து ஆல் இண்டியா லைவ் டெஸ்ட் ஒன்று வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து எல்லாருமே அட்டன் பண்ணுங்க இதை. டைம் முடிஞ்சுமான்னு தெரில. 10 மணி வரைக்கும் இருக்கும். இது வந்து டைம் 10 மணி வரைக்கும் இல்லை, எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்களா? ஓகே. ஸோ 7 மணி வரைக்கும் அட்டன் பண்ணலாம். அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து மோஸ்ட்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும் ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் வந்து எல்லாருமே கரண்ட்டில் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இன்னொரு அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ நம்ம எந்த லெவலில் இருக்கோம் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஐ மீன் நம்ம என்ன லெவலில் இருக்கோன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 10 பேர் வந்து lives on 5-storied building where the lowermost floor is numbered as 1, the one above the number is 2. Okay, topmost floor வந்து 5. Okay, so 1 2 3 4 5. Okay, 2 flats A and B. A is west of B, so A இங்க வரும், B இங்க வரும். நான் எப்பவுமே 2 பாசிபிலிட்டி எடுத்து போடுவேன். so A B. Okay, okay. ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க மேலே மேலேலாம். only 2% lives on each floor. ஓகே, ரைட்டு. F lives on even numbered floor. ஸோ F வந்து even numbered floor. ஓகே, இந்த பாயிண்ட் வந்து க்ளூ கிடையாது. ஒன்லி ஒன் ஃப்ளோர் இஸ் பிட்வீன் F and H வேர் போத் லிவ்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளாட்ஸ். ஓகே, அடுத்து H வச்சு ஓகே. ஸோ இப்போது F இங்கேயும் வைக்கலாம், இங்கேயும் வைக்கலாம், இங்கேயும் வைக்கலாம், இங்கே வைக்கலாம். அப்போ நான் திரும்ப 2 பாசிபிலிட்டி எடுக்கிறேன். என்ன பாசிபிலிட்டி எடுக்கிறேன்? 1 2 3 4 5 A B A B. ஓகே. ஸோ யோசிச்சிட்டே தான் இருக்கணும். ஏன்னா இது வந்து நிறைய க்ளூஸ் வந்து போயிட்டே இருந்துச்சுன்னா நம்ம எழுதிட்டே தான் போவோம் கடைசி வரைக்கும். அப்போ எப்போ எழுதுறது, ஃபிக்ஸ் பண்ணுறது? அப்போது F இங்கே வருமா, F இங்கே வரும், அடுத்து F இங்கே வரும், அடுத்து F இங்கே வரும். சரி, ரைட்டு. ஒன்லி ஒன் ஃப்ளோர் இஸ் பிட்வீன் F and H. அப்போது F to 1 H ஆனால் டிஃப்ரெண்ட் ஃப்ளாட்ஸ். ஸோ F1 விட்டு H, F இங்கே வரும். F1 விட்டு H, F1 விட்டு H. முடிஞ்சிச்சா? ஓகே. the number of floors above H is 3. அப்போது 1 less than, அப்போ 4 ஏதோ ஒன்று சொல்ல போகிறாங்க. பிலோ I. ஸோ I வேறு போத் Hம் ஐயும் வேறு ஃப்ளாட்ஸு, ஆனால் ஐக்கு கீழே 4 இருக்கும். Hக்கு மேலே 1 இருக்குது, ஐ கீழே 2 இருக்கணும். ஸோ ஐ இங்கே வருமா? ஸோ Hக்கு மேலே 1, ஐ கீழே 2. Hக்கு மேலே 3, ஐ கீழே 4. Hக்கு மேலே 1, ஐ கீழே 2. ஓகே, முடிஞ்சிச்சா? ஓகே. நோ ஒன் லீவ்ஸ் வெஸ்ட் ஆஃப் A who lives immediately below I. ஐக்கு இமீடியட்லி கீழே இருக்கான், ஆனால் ஏக்கு வெஸ்ட்டில் யாருமே இருக்கலாம். இப்படி எங்கே யோசிப்போம் இந்த இடத்துல? அவன் இமீடியட்லி பிலோன்னு தான் சொன்னான், சேம் ஃப்ளாட்டுன்னு சொன்னானா? அப்போ நீங்கள் என்ன பண்ணனா, இப்போ என்ன நம்மளாம் பண்ணால் இங்கே போட்டு தப்புனுவான், இங்கே போட்டு தப்புனுவான். அப்போ நான் கொஷினே தப்புனுவான். அப்போ ஏ இங்கே வைக்கலாம் தானே? ஏன்னா அவன் சேம் ஃப்ளாட்டுன்னு சொல்ல, பட் இங்கே ஏ வச்சா வெஸ்ட்டில் ஆல்ரெடி ஆள் இருக்காங்க, ஸோ இது தப்பு. ஸோ இங்கே ஏ வச்சா வெஸ்ட்டில், அப்போ இந்த பாசிபிலிட்டியே தப்பு. ஓகே, ஸோ ஐ இங்கே வரும், ஏ இங்கே வரும். கரெக்டாக? ஓகே. C lives 3 floors above J. ஸோ C lives 3 floors above Jனா இப்போ சிக்கும் ஜேக்கும் இந்த இடத்துல இருக்கணும். ஓகே, இப்போ இதுனா பாயிண்ட் தான். இந்த பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னு கேட்டால் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ சி இங்கே வச்சா ஜே இங்கே வைக்கலாம். கரெக்டாக? வேறு எங்கேயும் சி வைக்கவே முடியாது. இங்கே சி வச்சா ஜே வைக்க முடியுமா? வைக்க முடியாது. ஸோ சி இங்கே வச்சா 2 விட்டு ஜே, வேறு வழியே கிடையாது. இங்கே வந்து சி விட்டா இங்கே சி வச்சா ஜே இங்கே 2 வைக்க முடியாது. அப்போ மேலே வைக்க முடியாது. அப்போ இங்கே தான் சி வைக்க முடியும். கரெக்டாக? அப்போ ஜே இங்கே வேணாலும் வைக்கலாம், இங்கே வேணாலும் வைக்கலாம். ஸோ இருக்கட்டும், ஜே 2 இடத்துலையும் வரும். ஓகே. E lives 2 floors below the flat of B. E lives 2 floors below the flat of B. அப்படின்னா ஃப்ளாட்டுன்னு ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும்? சொல்லவே கூடாது. இப்போ எங்க என்ன சொன்னாங்க? இமிடியட்லி பிலோ 3 floors அப்படின்னா அப்படியே முடிச்சிருக்கணும். அப்போ ஃப்ளாட் ஆஃப் பினா 2 பேரும் ஒரே ஃப்ளாட்டில் இருக்காங்கன்றது பாயிண்ட்டு. அப்போ பிஏ இங்கே வைக்கலாமா? பிஇ இங்கே வைக்கலாம். அடுத்த பாயிண்ட், இ லேசர் லிவ்ஸ் ஆன் சேம் ஃப்ளாட் நார் சேம் ஃப்ளோர் அஸ் ஜி. அப்போ சேம் ஃப்ளாட்டும் வரக்கூடாது, சேம் ஃப்ளோராக இருக்கக்கூடாது. அப்போ பி இங்கே வருமா? ஓகே, முடிஞ்சிச்சு. வேற என்ன? அப்போ பிஇ இங்கே வச்சா ஜே இங்கே வைக்கலாம், ஆனால் ஈவும் ஜேவும் ஒரே இடத்துல வரக்கூடாது. கரெக்டாக? அப்போ நான் பிஇ இங்கே தான் வைக்க முடியும். ஒரே ஃப்ளாட், புரியுதா? அப்போ இ இங்கே வந்துச்சுன்னா ஜே இங்கே தான் வைக்கணும். ஓகே, டி லீவ்ஸ் அபவ் ஜி அண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளாட்ஸ். ஸோ டிஜி இங்கே தான் வைக்க முடியும். ஸோ டிஜி இங்கே தான் வைக்க முடியும். இது தப்பு, ஏன்னா ஒரே ஃப்ளாட்டில் வருது. ஓகே. ஓ வந்து ஃபாலோயிங் பர்சன் லீவ்ஸ் 2 floors பிலோ டி. 2 floors பிலோ டி யார் இருக்கா? ஐ இருக்கான், இ இருக்கான். அவன் சேம் ஃப்ளாட்டுன்னு சொன்னான், நான் சொல்ல. ஐ இருக்கான். வேற என்ன பாயிண்ட்டுங்க? The one who lives immediately below the flat of H. ஓகே, ஸோ இ. அப்போ இது 2 பாயிண்ட் வருது. அப்போ ஏ அண்ட் டி. ஓகே. ஓ வந்து ஃபாலோயிங் பர்சன் லிவ்ஸ் இன் சேம் டைப் ஆஃப் ஃப்ளாட். ஹெச்ஜே கிடையாது, எஃப்பி கிடையாது, ஐடி. ஆமாம், 3 மட்டும். ஒன்லி 3 மட்டும். எங்கே இருக்குது? கரெக்டா? இல்லை. ஓகே. வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் ஜி வித் ரெஸ்பெக்ட் டு இ? ஸோ ஜி இங்கே இருக்குது, இ இங்கே இருக்குது. 2 floors பிலோ. as many floors between C and dash, G and dash. சிக்கும் எஃப்க்கும் எத்தனை இருக்குது? 1 இருக்குது. ஜிக்கும் டிக்கும் 1 இருக்கா? இல்லை. சிக்கும் ஜேக்கு எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அப்போது ஜிக்கும்
ஐக்கும் நடுவில் 2 இருக்கா? 1 இருக்கு. ஸோ சிக்கும் ஈக்கும் நடுவில் எத்தனை இருக்கு? எதுவுமே இல்ல. ஜிக்கும் பிக்கும் நடுவில் எதுவுமே இல்ல, நெறைய இருக்கு. சிக்கும் ஏக்கும் நடுவில் 1 இருக்கு. ஜிக்கும் ஈக்கும் நடுவில் 1 இருக்கு. ஓகே, அதான் ஆன்சர். On which of the floors following option below D below B லீவா? 5வது ஃப்ளோர் ஃப்ளாட். ஓகே, ஃப்ளாட் ஏ. ஓகே. ஓகே. ஸோ இங்க என்ன குடுத்துருக்காங்க? சர்ச் பேஸ் கேட்டிருக்காங்களா? ஓகே. ஸோ சர்ச் பேஸ்ல லாஸ்ட் போடுவோம். இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா 6 persons are sitting around a circular table facing away from the center of the table. So away from the center. ஓகே. ஸோ 2 பாசிபிலிட்டி எடுத்தா 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. ஓகே. ஸோ முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ஸோ எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் ஆஃப் ஷர்ட்ஸ் வந்து பிடிக்கும். அது ஒரு பக்கம். ஐ சிட்ஸ் தேர்ட் ரைட் ஆஃப் த ஒன் வியர்ஸ் அடிடாஸ். ஸோ அடிடாஸ் இங்கே வச்சேன் அப்படின்னா ஐ சிட்ஸ் தேர்ட் ரைட்னா இங்கே வருமா? ஸோ அடிடாஸ் இங்கே வச்சேன்னா ஐ இங்கே வருமா? ஸோ 2 பாசிபிலிட்டி எப்போ போடுற மாதிரி போடுறேன். ஜியும் ஜேவும் அடிடாஸும் கிடையாது, பிளாக்பெரியும் கிடையாது. ஓகே. 1 person sits between I and L. ஐக்கும் எல்லுக்கும் நடுவில் ஒருத்தர், ஐக்கும் எல்லுக்கும் நடுவில் ஒருத்தர். 2 பேருக்குமே ரெய்மண்ட் பிடிக்காது. ஸோ ஐக்கும் எல்லுக்கும் ரெய்மண்ட் பிடிக்காது. The one who has Levis sits second right of L. ஸோ Levis sits second right of L னா Levis இங்கே வருமா? ஏன்னா அவுட் சைட் தானே. ஸோ Levis இங்கே வருமா? ஓகே. G sits second left of the one who has Raymond. ஸோ G sits second left of the one who has Raymond. ஸோ Raymond செகண்ட் லெஃப்ட்ல G இருக்கும். ஓகே. இந்த பாயிண்ட் நான் ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறப்போ இங்கே ரெய்மண்ட் இடத்துல வைக்க முடியாதா? 4 இடத்துல தான் ரெய்மண்ட் வைக்கணும். ரெய்மண்ட் இதுவும் கிடையாது. கரெக்டா? ரெய்மண்ட் இங்கே வச்சனா ஜி இங்கே, ரெய்மண்ட் இங்கே வச்சனா ஜி இங்கே, ரெய்மண்ட் இங்கே வச்சனா ஜி இங்கே. சரி, ரெய்மண்ட் 2 இடத்துல தான் வைக்க முடியும். ரெய்மண்ட் இங்கே வச்சா ஜி இங்கே, ஆனால் ஜி வந்து அடிடாஸ் கிடையாது. கரெக்டா? அப்போ ரெய்மண்ட் இங்கே தான் வரும், ஜி இங்கே தான் வரும். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். கரெக்டா? அப்போ ரெய்மண்ட் இங்கே 2 இடத்துல வராது, இங்கே ஆல்ரெடி வராது. ஸோ ரெய்மண்ட் இங்கே வைக்க முடியாது. ஸோ ரெய்மண்ட் இங்கே வச்சா ஜி இங்கே, ரெய்மண்ட் இங்கே வச்சா ஜி இங்கே. முடிஞ்சிச்சா? அப்போ ரெய்மண்ட் இங்கே மட்டும்தான் வரும். ஏன்னா இங்கே வச்சா ஜி இங்கே வந்ததுல, அப்போ ஜி இங்கே வந்துச்சா? ஓகே. as many persons between J and H. ஜேக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் எத்தனை பேரும், ஹெச்சுக்கும் பிளாக்பெரிக்கும் நடுவில் அத்தனை பேர். ஓகே. ஓகே. ஸோ நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இப்போ ஜே இங்கே வைக்கிறேன்னு இப்போ. ஓகே. ஹெச் இங்கே வச்சேன்னா ஜே 1 விட்டு ஹெச் 1 விட்டு பிளாக்பெரி. மாட்டிச்சா? பிளாக்பெரி தப்பு. ஜே இங்கே வச்சு 2 விட்டு ஹெச் வச்சேன்னா ஹெச் 2 விட்டு தானே பிளாக் வைக்கணும். திரும்ப இங்கே எப்படி பிளாக்பெரி வைப்ப? முடியாது. ஸோ ஜே இங்கே வைக்கவே முடியாது. ஜே இங்கே வச்சேன்னா ஹெச் இங்கே வைக்கக்கூடாது, அது கதையே கிடையாது. ஜே இங்கே வச்சேன்னா ஹெச் இங்கே வச்சா பிளாக்பெரி இங்கே போடலாம். ஜே இங்கே வச்சா ஹெச் இங்கே வச்சா பிளாக்பெரி இங்கே போட முடியாது, ஏன்னா பிளாக்பெரி கிடையாது. ஸோ ஜே இங்கே வச்சா ஹெச் இங்கே வச்சா ஜே ஹெச் பிளாக்பெரி. கரெக்டா? கரெக்டு. இது முடிச்சிடலாம். 1 person sitting பார்க் அவனி கே. ஸோ கே எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? கேக்கும் பார்க் அவனிக்கு நடுவில் 1. ஸோ பார்க் அவனி இங்கே வரும். ஜே டசன்ட் லைக் ஆலன் சோலி. ஸோ ஜேக்கு ஆலன் சோலி பிடிக்காதான். ஸோ இதுதான் கரெக்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பர்சன் வியர்ஸ் ஆலன் சோலி? ஆலன் சோலி யாருக்கு பிடிக்குது? ஐக்கு பிடிக்குது. How many persons sit between G and the one who has BlackBerry when counted from left of G? G and BlackBerry எப்படி பார்த்தாலும் 2 பேர் தான். ஏன்னா G BlackBerry ஆப்போசிட். K with respect to one who has Levis. Levis இங்கே இருக்குது, K இங்கே இருக்குது. அப்போ தேர்ட் ரைட் ஆர் தேர்ட் லெஃப்ட் ஏதாவது ஒன்று. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கம்பெனிஸ்? K BlackBerry தப்பு, G Levis தப்பு, L பார்க் அவனியூ தப்பு, H Raymond தப்பு, J Levis கரெக்ட். Which of the following persons is immediate right of the one who has Raymond? Immediate right of the Raymondனா black. ஸோ ஒன் வியர்ஸ் பிளாக்பெரி அப்படியே கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ வந்து சிலாயிசம். ஒன்லி ஃபியூ பென்ஸ் ஆர் பென்சில்ஸ். ஸோ பென்சில்ஸ் நோ, ஆல் பென்சில்ஸ் ஆர் கிரே. நோ பென்சில் இஸ் ப்ளூ, ஒன்லி green இஸ் ப்ளூ. ஓகே. சம் பென்ஸ் ஆர் நாட் ப்ளூ, சம் பென்ஸ் ஆர் நாட் ப்ளூ. கரெக்ட். நோ green இஸ் கிரே. கரெக்ட். ஆல் ப்ளூ கேன் பி பென்சில், ஆல் ப்ளூ கேன் பி பென்சில் தப்பு. ஒன்லி 1 and 2 follows. ஏன்னா அது உள்ள தான் 1 இருக்குல்ல, அது எங்கேயுமே போகாது. இப்போ ஒன்லி 1 and 2 follows. ஓகே. ஒன்லி a few sarees are salwars. ஸோ saree, salwar, all salwar are floral, some salwar are midi, all midi are jeans. some sarees are midi, some sarees are midi. சாரிக்கு மிடிக்கு சம்மந்தம் இல்லை. some jeans are floral. ஸோ jeans இங்கே இருக்குது, floral இங்கே இருக்குது. யா. No midi is saree. Some no. அப்போ 1 or 3 follows either. Only a few water is cream. No cream is gel. All serum is oil. No water is oil. So no water is oil.
ஆல் சீரம் இஸ் ஆயில். ஓகே. சம் கிரீம்ஸ் ஆர் நாட் சீரம். சம் கிரீம்ஸ் ஆர் நாட் சீரம். ஆமாம், கரெக்ட். ஆல் ஜெல் கேன் பி வாட்டர். சம்மந்தமே இல்லை, இருக்கலாம். நோ ஆயில் இஸ் ஜெல். நோ ஆயில் இஸ் ஜெல் ரிலேஷனே இல்லை. 1 and 2 ஃபாலோஸ். கரெக்டானலாம் என்ன தெரியல, சில ஐசம் எனக்கு புரிஞ்ச மாதிரி தான் நான் வச்சுருக்கேன், அது கரெக்டானு தெரில. ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் இந்த நம்பர் 2 இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் ஈவன் டிஜிட்ஸ், 1 இஸ் ஆடட் டு ஆட் டிஜிட்ஸ். அப்போ 2 வருமா? 6, 7 8, 4 2, 6 4, 3 4, 2 0, 4 2, 5 6. அரேஞ்ச் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். அப்போ இங்கேருந்து இன்க்ரீசிங் ஆர்டர்னா இங்கேருந்து டிக்ரீசிங் ஆர்டர். கரெக்டாக? அப்போ 8 6 6 4 4 2 2 2 0. கரெக்டாக? செகண்ட் ஃப்ரம் ரைட் என்ன? 2. தேர்டு ஃப்ரம் லெஃப்ட் என்ன? 6. என்ன கேட்டிருக்காங்க? ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. 6 என்ன? 12. ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சர்டைன் நம்பர் ஆஃப் பசில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிட்டிங் இன் லீனியர் ரோ ஃபேசிங் த நார்த் டைரக்ஷன். ஒன்லி 3 people sit between x and q. ஸோ 3 people sit between x and q னா 1 2 3 q. q 1 2 3 x. ஓகே. ஒன்லி 2 people sit between q and l. ஸோ q 2 விட்டு l இங்கே வரும், q 2 விட்டு l இங்கே வரும். ஸோ q 2 விட்டு l இங்கே, q 2 விட்டு l இங்கே. ஸோ q 2 விட்டு l இங்கே, x இங்கே, x 2 விட்டு சரி x இங்கே q வரும். கரெக்டாக? ஓகே. s sits immediate right of l. ஸோ s sits immediate right of l னா இந்த பாசிபிலிட்டி தப்பு. ஸோ s sits immediate right of l னா s இங்கே வரும், s இங்கே வரும், s இங்கே வரும். சரியா? ஓகே. ஒன்லி 5 people sit between s and j. ஸோ 5 people sit between s and j னா 1 2 3 4 5 வராது இந்த பக்கம். ஸோ 1 2 3 4 5 j. கரெக்டா? ஓகே. இந்த பாசிபிலிட்டி முடிஞ்சிச்சு. ஸோ இந்த பாசிபிலிட்டி ஒழிச்சிருவோம். அண்ட் m sits 2 places away from j. ஸோ m வந்து இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். அண்ட் sits செகண்ட் ஃப்ரம் ஒன் ஆஃப் த எப்போ m இங்கே வச்சா மூணாவது ஆயிடுதான். புரியுதா? அப்போ m இங்கே வச்சு இங்கே ஒரு கோடு போடணும். கரெக்டா? ஓகே. 4 people between m and a. 1 2 3 4 a. ஓகே, 4 people. ஒன்லி 6 people between a and p. 3 6, மொத்தமே 6 தான் இருக்குது. 3 4 5 6 p. p who sits toward right of x. தப்பு, ஏன்னா லெஃப்டில் இருக்கா. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இந்த பாசிபிலிட்டி. ஓகே, ஏதாவது பாசிபிலிட்டி எடுப்போம். ஓகே, ஸோ எஸ் என்னது? எஸ்ஜேக்கு 5 பேர் எடுப்பா. ஓகே, 2 பாசிபிலிட்டி எடுத்தான். 1 2 எல்எஸ் 1 2 3 4 5 ஜே. கரெக்டா? 1 2 3 4 5 ஜே. ஓகே, இப்போ ஜே 2 பிளேஸ் விட்டு எம் இருக்கான். எம் இங்கே வைக்க முடியாது, இங்கே வைக்க முடியாது. தப்பு. கரெக்டா? ஓகே, ஸோ அப்போ ஜே 2 விட்டு எம் இங்கே, எம் செகண்ட் ஃப்ரம் தி ஒன் ஆஃப் தி லிஸ்ட். கரெக்டா? ஓகே. ஒன்லி 4 people between m and a. 1 2 3 4 a. சரி, ரைட்டு. a doesn't sit adjacent to q. இல்லை தான். ஒன்லி 6 people between a and p. 1 2 3 4 5 6. 6 people between a and p வரதான்? வரல. தப்பு. எல்லா பாஷுமே தப்பு. ஓகே. ஐயோ, 1 2 3 4 5. ஸோ எஸ் 5 விட்டா 4 விட்டா 5 விட்டு ஜே. ஸோ எக்ஸ் எல்எஸ் 1 விட்டு கியூ, 1 2 3 4 5 ஜே. கரெக்டா? ஓகே, ஸோ ஜே 1 விட்டு எம் செகண்ட் ஃப்ரம் ஒன் ஆஃப் தி எக்ஸ்பென்ஸ், எம் 1 விட்டு ஜே செகண்ட் ஃப்ரம் ஒன் ஆஃப் தி எக்ஸ்பென்ஸ். வேற என்ன கொடுத்துருக்காங்க? 4 people between m and a. 1 2 3 4 a. 1 2 இது எண்டு தானே? 1 2 3 4 a. தப்பு. கியூ பக்கத்தில் ஐயா வரக்கூடாது. ஏ டசன்ட் அட்ஜஸ்ட் கியூ. அப்படி தான் எண்டு, அப்படி தான் பாசிபிலிட்டியாக இருக்கும். ஒன்லி 6 people and p. 1 2 3 4 5 6 p. ஏன்னா ரைட்டில் தான் வரணும். p sits to right of as many people p and j. 1 2 3 4 5 6 7 8 9. ஜேக்கும் பிக்கும் 9. அப்போ பிக்கும் எக்ஸுக்கும் 9. 1 2 பிக்கும் எஃப்க்கும் 9. 1 2 3 4 5 6 7 8 9. என்னது? எஃப். இங்கே 9 பேர் இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எஃப். E sits to 8 to left of f. 1 2 3 4 5 6 7 8. E. F who sits at the end of the row. So, it's the answer. How many persons are sitting in a row? 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. அப்படி ஆப்ஷனே இல்லையா? சூப்பராக போட்டுரு தம்பி. எஃப் 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. சூப்பர் தம்பி. இங்கே வரைக்கும் 9 இல்லை, எஃப்பி வரைக்கும் 9. 7th ரைட் ஆஃப் எம் 2 3 4 5 6 7 எல். 1 6 இமிடியேட் ரைட் ஆஃப் ஏ. தப்பு. ஐயோ. 1 6 at left of q. ஆமாம், கரெக்ட். டி 6 இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் q. ஸோ டி இங்கே வரும். how many percent in d and a? டி இங்கே இருக்கா? அப்போ 3 பேர் இருப்பாங்க.
பொசிஷன் ஆஃப் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இ. எக்ஸ் இங்கே இருக்கா? 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8th டு லெஃப்ட். ஓகே. ஸோ இது என்னது? இது வந்து ஒரு ஏஜஸ் பேஸ்டு பசில். 9 பேர் இருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் க்ளூவு. ஓகே. எல்லாருமே இயர் கொடுத்துருக்காங்க. 2024 டேலி பண்ண போகிறாங்க. 83 86 91 94 99 02 07 10 15. ஸோ இவங்களுக்கு ஏஜஸும் கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். 40 இது ஒரு 17 அது ஒரு 24. ஸோ 41 3 கம்மியாக இருக்கா? ஸோ 38 5 33. அப்போ 3 ஆயிருக்கா? ஸோ 30 5 ஸோ 25 3 ஸோ 22 5 ஸோ 17 3 ஸோ 14 5 ஸோ 9. ஓகே. இதுதான் ஏஜஸ்ஸு. ஸோ 9 பேர் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். கரெக்டாக? ஓகே. ஃபஸ்ட்டு க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் வாஸ் பார்ன் 11 years பிஃபோர் வி. இந்த பாயிண்ட் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வரும். வி இங்கே வச்சுட்டு 9 டிஃபரன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். 9ஓட 11 கூட்டினா 20 வரணும். இல்லை. 14ஓட 11 கூட்டினா 25 இருக்குது. 17ஓட 11 கூட்டினா 28 கிடையாது. 24ஓட 11 கூட்டினா 33. ஸோ விஆர். 25ஓட 11 கூட்டினா 36. 30ஓட 11 கூட்டினா 41. இதான் கான்செப்ட். கரெக்டாக? ஓகே. ஆஸ் மெனி பர்சன்ஸ் பிஃபோர் வி ஆஃப்டர் எக்ஸ். இதை பிக்ஸ் பண்ணலாம் பண்ண முடியாது. திரும்ப க்ளூ எழுதினே தாங்கணும். 3 விட்டு எக்ஸு 3 விட்டு. ஸோ 3 விட்டு எக்ஸ். ஓகே. கியூ வாஸ் பார்ன் 8 years ஆஃப்டர் எக்ஸ். 8 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ கியூ இங்கே வருமா? கியூ வாஸ் பார்ன் 8 years ஆஃப்டர் எக்ஸ். அப்போ கியூ இங்கே வரும். தப்பு. ஏன்னா இங்கே வைக்க முடியாது, இடமே இல்லை. கியூ வாஸ் பார்ன் 8 years ஆஃப்டர் எக்ஸ். இங்கே வருமா? ஓகே. பி வாஸ் பார்ன் இமிடியட்லி பிஃபோர் டி. ஸோ பி வாஸ் பார்ன் இமிடியட்லி பிஃபோர் டி. இப்படி எங்கே ஃபிக்ஸ் பண்ண இடம் இருக்கா? இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இங்கே ஒரே இடத்துல மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். பிடி. ஓகே. ஸோ இந்த ஒரே இடத்துல மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஒன்லி 3% ஆர் பிட்வீன் டி அண்ட் டபிள்யூ. ஸோ 1 2 3 விட்டு டபிள்யூ இங்கே. 1 2 3 விட்டு டபிள்யூ இங்கே. ஓகே. தட் இஸ் 7 years கேப். கேப் வேறு, பிஃபோர் ஆஃப்டர் வேறு. சரியா? கேப்னா இப்போ 1990 பிறகுறாங்க, 1992 பிறகுறாங்க. 2 பேரும் கேப் ஒன்று தான். சரியா? அப்போ டிஃப்ரென்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா 2 தெரியும். ஆனால் கேப் என்ன? நடுவில் 1 தானே இருக்குது. அவன் 8 வருஷம் கேப் ஊற்றுருக்கானா டபிள்யூக்கும் ஏக்கு நடுவில். அப்போது சரி 7 வருஷம் கேப் ஊற்றுறானா அப்போ 8 டிஃப்ரென்ஸில் பார்க்கணும். நம்மளால் 7 டிஃப்ரென்ஸில் பார்த்துட்டு 40 எதுவுமே இல்லை, 26 எதுவுமே இல்லை, தப்புன்னு போட்டுருவோம். ஆனால் ஆன்சர் என்ன? யூ இங்கே வரும். கேப் பார்த்தீங்கன்னா 7 வருஷம் இருக்குது. கரெக்டாக? ஓகே. ஸோ டபிள்யூ இங்கே இருக்கா? அப்போ 8 வருஷம் பார்த்தா 25 வரும், 19 வரும். அப்போ யூ. ஸோ யூ 2 இடத்துல வருமா? எஸ் வாஸ் பார்ன் 1 of the years பிஃபோர் யூ. ஸோ எஸ் இது முன்னாடி வைக்க முடியுமா? தப்பு. அப்போ யூ இங்கே வச்சா எஸ் இங்கே வரும். சரியா? ஓகே. ஓம் ஆஃப் ஃபாலோயிங் வாஸ் பார்ன் இன் 2007. எங்கே யார் வந்திருக்கா? டபிள்யூ. த ஒன் வாஸ் 4 years ஆஃப்டர் டபிள்யூ. கிடையாது. ஒன்று பார்ன் இமிடியட்லி பிஃபோர் கியூ. ஆமாம். ஃபாலோயிங் அது மாதிரி ட்ரூ சம் ஆஃப் த டி எஸ் ஆஃப் டி அண்ட் எஸ் இஸ் ஈவன் நம்பர். ஸோ டி வந்து 33, எஸ் வந்து 25. ஸோ 58 ஈவன் நம்பர். ஏஜ் ஆஃப் ஆர் இஸ் ப்ரைம் நம்பர். ஸோ 41. அப்போ எல்லாமே ட்ரூ. 2 ட்ரூனா எல்லாமே ட்ரூ தான். ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பர்சன்ஸ் பார்ன் 3 years ஆஃப்டர் எஸ். 3 years ஆஃப்டர் எஸ் யார்? எக்ஸ். ஒன்று பார்ன் 3 years ஆஃப்டர் டி. 3% ஆஃப்டர் டி. எஸ் அண்டு டேஷ் பிஃபோர் ரெஸ்பெக்டிவ். எஸ்ஸுக்கும் இவங்களுக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்களோ இவங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர்? எஸ்ஸுக்கும் எக்ஸுக்கு நடுவில் எத்தனை பேர்? யாருமே இல்லை. அப்போ விக்கு முன்னாடி யாருமே இல்லையா? இருக்காங்க. எஸ்ஸுக்கும் டிக்கு நடுவில் எத்தனை பேர்? ஒருத்தர். அப்போ யூக்கு மேலே ஒருத்தர் தான் இருக்கணும்? இல்லை. எஸ்ஸுக்கும் டபிள்யூக்கு நடுவில் எத்தனை பேர்? ஒருத்தர். ஆருக்கு மேலே ஒருத்தர் தான் இருக்கணும்? இல்லை, யாருமே இல்லைங்க. எஸ்ஸுக்கும் விக்கு நடுவில் எத்தனை பேர்? யாருமே இல்லை. டிக்கு மேலே யாருமே இருக்கக்கூடாது. தப்பு. எஸ்ஸுக்கும் பிக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. டிக்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. இதுதான் ஆன்சர். How many persons were between T and 101 was 5 years after Q? 5 years after Q நான் இவனா? அப்போ Tக்கும் இவங்களுக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5. ஓகே. ஸோ டேட்டா சஃபிஷியன்சி. இதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு எம்? ஏ வச்சு பார்க்குறப்ப எம் எந்த டைரக்ஷன் இருக்குது? ஸோ ஏ இஸ் 5 meter east of எஃப். ஸோ ஏ இஸ் 5 meter east of எஃப். ஓகே. எஃப் விச் இஸ் 7 meter south of பி. ஓகே. சி விச் இஸ் 8 meter west of பி. ஓகே. G is 10 meter south of C. ஸோ G is 10 meter south of C னா G இங்கே வரும். ஆனால் பாயிண்ட் என்ன? எம் எங்கிறாங்க இதில் இல்லவே இல்லை. ஸோ இதை சான்ஸ் சொல்ல முடியாது. N is 3 meter west of L. L which is 6 meter south of M. T is 5 meter north of N. ஸோ T is 5 meter north of N and 15 meter east of G. அப்போ G இதையும் கனெக்ட் பண்ணால் எம்ன்ற வார்த்தை வருதா? அப்போ எப்படி டேரக்ஷன் தெரியும்? என்ன டேரக்ஷனாலும் டேரக்ஷன் கண்டிப்பாக தெரியும். அப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண ஆன்சர் வரும். என்ன க்ளூ? இ. ஓகே. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 6 persons வந்து கன்சிக்யூட்டிவ் டேஸில் வந்து பைக் வாங்குறாங்க. கன்சிக்யூட்டிவ் டேஸில் வந்து பைக் வாங்குறாங்க. ஸோ PQRST. ஐயோ,
டேஸ் தானே கொடுக்கணும். ஸோ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. கரெக்டா? கேள்வி என்ன? ஒன்லி யார் வந்து வெள்ளிக்கிழமை பைக் வாங்கினா? ஒன்லி 2% பிட்வீன் யூ அண்ட் கியூ. ஸோ யூக்கும் கியூக்கும் நடுவில் 2 பேர். கியூ இப்படி வந்துச்சுன்னா இப்படி வரும். கியூ பாட் பைக் இமிடியட்லி பிஃபோர் ஆர். ஓகே, ஆர். ஓகே. ஒன்லி 1% பாட் பிட்வீன் ஆர் அண்ட் டி. ஸோ ஆர் 1 விட்டு டி வைக்க முடியாது. ஆனால் ஆர் டி 1 விட்டு டி வைக்க முடியாது. ஆனால் இங்கே தான் வைக்க முடியும். ஆனால் இங்கே ஒரு கோடு போடலாம், இங்கே ஒரு கோடு போடலாம், நிறைய போயிட்டே இருக்கலாம். அப்போ இதை வச்சு ஆன்சர் சொல்ல முடியாது. ஓகே. எஸ் பாட் பைக் இமிடியட்லி ஆஃப்டர் ஆர். ஸோ எஸ் பாட் இமிடியட்லி ஆஃப்டர் ஆர். ஓகே. ஒன்லி 3% பிட்வீன் எஸ் அண்ட் பி. ஆர் எஸ் 1 2 3 பி. கரெக்டா? ஓகே. 1% பைக் பிட்வீன் பி அண்ட் கியூ. ஸோ பி 1 விட்டு கியூ இங்கே வருமா? ஓகே. யூ டசன் பை பைக் இமிடியட்லி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கியூ. ஸோ அப்போ யூ இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. கரெக்டாக? ஆனால் யூ இப்போ 1 2 3 4 5 6 இந்த பாசிபிலிட்டி தப்பு. அப்போது யூ வந்து என்னது? கியூவா? கியூவை நான் ஃபிக்ஸே பண்ணீங்க 1 பி அண்ட் கியூ. ஸோ அப்போ கியூ இங்கே தான் வரும். கரெக்டாக? புரியுதா? அப்போ இங்கே வந்து யூ வராதுன்னா இங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம். கரெக்டாக? இங்கே வச்சா வேறு கதை, இங்கே வச்சா வேறு கதை. டி பாட் பைக் ஆஃப்டர் யூ. அப்போது ஏன் டி இங்கே வச்சுட்டு யூ இங்கே போடலாம், டி இங்கே வச்சுட்டு யூ இங்கே போடலாம். டி பாட் பைக் ஆஃப்டர் யூ. ஓகே, டி இங்கே வச்சுட்டு யூ இங்கே போடலாம் தானே? ஒரே வழி தான். ஸோ ஒன்லி 2 இஸ் சஃபிஷியன்ட். நைஸ். நல்ல கேள்வி. ஓகே. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 9% வந்து டிஃப்ரெண்ட் மந்த்ஸில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஜான்வரி டு செப்டம்பர். ஸோ ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஸோ 31 நாள், 28 நாள், 31, 30, 31, 30, 31, 31, 30. கரெக்டாக? ஸோ இதை வச்சு கண்டிப்பாக க்ளூ கொடுத்துருப்பாங்க. ஸோ 9 பேர் வந்து கன்சிக்யூட்டிவ் ஆல்ஃபபெட்ஸ் வந்து பிறந்திருக்காங்க. பிக்யூஆர்எஸ்டி. கன்சிக்யூட்டிவ் ஆல்ஃபபெட் பர்சன்ஸ் ஆர் நாட் செலிப்ரேட்டட் தர் பர்த்டே இன் அட்ஜஸ்ட் மந்த்ஸ். பக்கத்து மாதத்தில் செலிப்ரேஷன் பண்ணக்கூடாது. ஏபி இருக்காங்கன்னா ஏபி பக்கத்து இருக்கக்கூடாது. இப்போ பி இங்கே இருக்குன்னா கியூவும் வரக்கூடாது, கியூவும் வரக்கூடாது, ஓவும் வரக்கூடாது, ஓவும் வரக்கூடாது. அதுதான் அட்ஜஸ்டன்ட். கரெக்டாக? ஓகே. பி செலிப்ரேட்டட் 4 months பிஃபோர் ஆர் வேர் பி செலிப்ரேட்டட் ஆஃப்டர் மார்ச். அப்போ ஆஃப்டர் மார்ச்னா பி இங்கே வைக்கலாமா? 4 மாதத்துக்கு முன்னாடினா கியூ இங்கே வருமா? ஓகே. நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி பி இங்கே வரும், கியூ வேறு வேலையே கிடையாது. அவ்வளோதான் ஆன்சர். த நம்பர் ஆஃப் பர்சன் செலிப்ரேட்டிங் பிட்வீன் பி அண்ட் ஆர். எத்தனை பேர்? 3 பேர். சாரி, பி அண்ட் ஆரா? பி ஆர் தான் வைக்க சொன்னாங்களா? ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் பர்சன் செலிப்ரேட்டிங் பிட்வீன் பி அண்ட் ஆர் இஸ் 2 less than. 3 பேர். ஸோ 5 பேர் அவங்க ஏதோ சொல்ல போகிறாங்க. 5 பேர் பிட்வீன் கியூ அண்ட் யூ. ஸோ கியூக்கும் யூக்கும் நடுவில் 5 பேர். கரெக்டாக? ஓகே. வேர் நெய்தர் கியூ நார் யூ செலிப்ரேட்டட் தர் மந்த் விச் ஹேஸ் ஏ less than 31 days. அப்போ பாயிண்ட் என்ன? கியூ 31, யூ 31. ஓகே. ஓகே. இப்போ நான் இங்கேருந்து யோசிக்கிறேன்னு வச்சுப்போம். கியூ இங்கே வச்சுனா 1 2 3 4 5 விட்டு வச்சா 31ஆம் தேதியில் வருது. இங்கே 31 இருக்கா? இங்கே வச்சு 1 2 3 4 5 விட்டா 30ஆம் தேதி தான் முடியுது. அப்போ இங்கே வைக்கவே முடியாது. கரெக்டாக? இங்கேருந்து வச்சா இங்கே 1 வச்சா 1 2 3 4 5. அது இதுதான் ஆன்சர். நம்ம தம்பி இங்கேருந்து கூட்டினாலும் ஒன்று தான். அப்போ கியூ ஆர் யூ, கியூ ஆர் யூ. கரெக்டாக? அதே கதை தான் இங்கே வரும். கியூ ஆர் யூ, கியூ ஆர் யூ. இங்கே மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆகும் இந்த பாயிண்ட். ஓகே. ஒன்லி 2% செலிப்ரேட்டட் பிட்வீன் டி அண்ட் பி. ஸோ பி 2 விட்டு டியா? பி 2 விட்டு டி. வாசிப்பிட்டே தப்பு. டி வைக்கவே முடியாது. ஸோ பி 2 விட்டு டினா ஓகே. ஸோ கியூ ஆர் யூ, பி கியூ ஆர் யூ, ஆர் பி 2 விட்டு டி, பி 2 விட்டு டி. ஓகே. ஆஸ் மெனி பிஃபோர் டி ஆஃப்டர் எக்ஸ். ஸோ டி இங்கே இருக்குன்னா எக்ஸுங்க வரும். ஸோ டி இங்கே இருக்குன்னா எக்ஸ் இங்கே வரும். ஆஸ் மெனி பர்சன் பிட்வீன் பி அண்ட் டி, டபிள்யூ அண்ட் வி அண்ட் டபிள்யூ. பி அண்ட் டி எவ்வளோ பேர்? 2 பேர். வி அண்ட் டபிள்யூ எத்தனை பேர்? 2 பேர். 2 பேர் கேப் உள்ள வைக்கிற இடம் இங்கே மட்டும்தான். புரியுதா? அப்போது விஆர்டபிள்யூ, விஆர்டபிள்யூ. ஓகே. ஸோ விஆர்டபிள்யூ, விஆர்டபிள்யூ. எக்ஸ் செலிப்ரேட்டட் பிஃபோர் டபிள்யூ. எப்படி பார்த்தாலும் எக்ஸ் டபிள்யூ இங்கே ஏதாவது 2 இடத்துல வைப்போம். ஆனால் எக்ஸ் வந்து ஆப்போசிட் வந்து தப்பு. ஆனால் இதில் ஓகே. பட் இங்கே என்ன வரும்? பி கியூலேருந்து ஸ்டார்ட் ஆகுதா? ஸோ பி கியூ ஆர் எஸ் இங்கே வரும். இப்போ என்ன பாயிண்ட்னா இப்படி நிற்குதா? இப்போ இந்த பாயிண்ட் நம்ம படிக்கல. அப்போது டபிள்யூக்கு அப்புறம் எப்படி எக்ஸ் வரும்? வராது. அப்போது வி தான் வரும். அப்போ இங்கே தான் டபிள்யூ வரும். சரியா? டீக்கு அப்புறம் எப்படி யூ வரும்? அப்போ இங்கே கியூ தான் வரும், இங்கே தான் யூ வரும். இது ஆன்சர். கரெக்டா? ஓகே. விச் ஆர் த ஃபாலோயிங் செலிப்ரேட்டட் இன் மார்ச்? மார்ச் யார்? வி. ஓகே. ஃபோர் ஆஃப் த ஃபாலோயிங் சர்டன் வே. யூ வந்து 31 நாள், பி வந்து 31 நாள், டி வந்து 31 நாள், வி வந்து 31 நாள். ஸோ டபிள்யூ வந்து 30 நாள். ஸோ டபிள்யூ வந்து ஜூன். how many percent celebrate W and X? W இங்கே இருக்குது, எக்ஸ் இங்கே இருக்குது, 3 பேர். as many before V தப்பு. as many celebrate after W. கரெக்டு.
If all the person arranging alphabet from January to how many percent remain unchanged? P, Q, R, S, T, U, V, W, X. ஒரே வார்த்தை தான். ஓகே, if S is related to U, யூக்கு வச்சு பார்க்குறப்போ ரிலேட்டட் டு யூவா, யூ வச்சு பார்க்குறப்போ 2% விட்டு எஸ், பி வச்சு பார்க்குறப்போ 2% விட்டு டி, யாரை வச்சு டபிள்யூ வச்சு பார்க்குறப்ப யார் 2% அப்புறம் இருக்கா, ஆறு. ஏன்னா இது ரிலேட்டட் டுவே சில பேர் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகே ஓகே, ஸோ இது சம்டைம்ஸ் க்ளூலாம் எழுதிட்டு ஆகும். ஓகே, ஸோ 8% உட்காந்துருக்காங்க. Such that some are facing north, some are facing south, not more than 2 adjacent persons facing the same direction. 2 பேருக்கு மேலே சேம் டைரக்ஷன் வந்து உட்காந்துருக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே. மோர் தென் 4% சிட் பிட்வீன் ஜே அண்ட் இ. ஸோ ஜேக்கும் ஈக்கும் நடுவில் மோர் தென் 4னா மினிமம் 5 தான் வைக்க முடியும். சரியா? 5 வச்சனா? ஓகே. இந்த எண்டு வச்சா ஒரு பாசிபிலிட்டி. ஏன்னா இதுவே 7 பேர் ஆயிடுச்சு, இது ஒரு 8. ஸோ ஜே 1 2 3 4 5, இ இங்கே வச்சா இங்கே ஒரு பாசிபிலிட்டி. கரெக்டா? ஓகே. இ இங்கே வச்சு அதே 5 பேர் வைக்கிறேன். ஏன்னா 6 பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இங்கே வச்சு ஜே இங்கே வச்சா ஜே எண்டை வச்சு ஒரு பாசிபிலிட்டி, ஏ இங்கே வச்சு 2 2 3 4 5 இங்கே வச்சு ஜே இங்கே வச்சு இது வச்சா ஒரு பாசிபிலிட்டி. இன்னொரு பாயிண்ட் என்ன, ஜே 1 2 3 4 5 6 இ 1 2 3 4 5 6 ஜே. கரெக்டாக? இந்த பாசிபிலிட்டி தவிர வேறு எந்த பாசிபிலிட்டியும் கிடையாது. இ யூ ஃபேஸஸ் நார்த். ஸோ இ வந்து நார்த். ஓகே. எம் சிட் செகண்ட் ரைட் ஆஃப் இ. ஓகே, மைண்ட்லாம் ஃபஸ்ட்டு யோசிச்சிருக்கலாம், பட் இப்படி தான் பாசிபிலிட்டி வரும்னு நான் யோசிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அழிச்சாலும் ஒன்றும் தப்பு இல்லை. பேப்பரில் எழுதுறதுக்குலாம் நான் இன்னும் யோசிக்கவே கூடாது. அப்படி யோசனை தான் போயிட்டு தான் டைமு. ஆர் சிட் செகண்ட் ரைட் ஆஃப் ஜே. ஸோ ஆர் சிட் செகண்ட் ரைட் ஆஃப் ஜேவா? ஓகே. ஒன்லி 3% பிட்வீன் ஜி அண்ட் கே. ஸோ ஜிக்கும் கேக்கும் நடுவில் 3 பேர் அண்ட் போத் ஆஃப் தேம் சேம் டைரக்ஷன். ஸோ சேம் டைரக்ஷனு. டபிள்யூ சீட் செகண்ட் ரைட் ஆஃப் கே. ஸோ டபிள்யூ சீட் செகண்ட் ரைட் ஆஃப் கே, செகண்ட் ரைட்டு. ஓகே. கே இஸ் நெய்தர் அண்ட் இமிடியேட் நெய்பர் ஆஃப் எம் அண்ட் ஆர். அப்போ எம் இங்கே சாரி கே இங்கே வரக்கூடாது, இங்கே வரக்கூடாது, இங்கே வரக்கூடாது, இங்கே வரக்கூடாது. தப்பு, கொஞ்சம் கே இங்கே வரக்கூடாது, இங்கே வரக்கூடாது, இங்கே வரக்கூடாது, இங்கே வரக்கூடாது. கே இங்கே வரக்கூடாது, இங்கே அப்போ கேனோட செகண்ட் ரைட்டில் டபிள்யூ. கரெக்டாக? டபிள்யூ. கேனோட செகண்ட் ரைட்டில் டபிள்யூ. 2 வந்துச்சா அப்போ இங்கே நார்த் போட்டுக்கணும், 2 வந்துச்சா அப்போ இங்கே சவுத் போட்டுக்கணும். ஓகே. ஓகே. ஜிக்கும் கேக்கு நடுவில் 3 பேர். அப்போ ஜி இங்கே வருமா? ஓகே. வேற என்ன ரிமைனிங் லெட்டர் இருக்குது? இ, ஜி, ஜே, கே, எம், பி. ஓகே. இங்கே நான் வரும் 3 விட்டு ஜி இங்கே வந்துடுமா? அப்போது பி இங்கே. ஓகே. ஓகே. வேற என்ன? The one who sits third to left of P faces south. ரைட்டு. ஒன்று சிக்ஸ் தேர்ட் டு லெஃப்ட் ஆஃப் பி ஃபேஸஸ் சவுத். 2 பேர் சவுத்தா? அப்போ நார்த்து. ஓகே. இங்கே 3 பேர் நார்த் ஆகிரும், அப்போ இங்கே சவுத் முடிஞ்சிச்சு. வேற என்ன? சரி, ஓகே. ஆர் ஃபேஸஸ் சேம் டைரக்ஷன் எஸ் எம். ஆறு சவுத்து, எம் சவுத்து. ஓகே. ஆறு இங்கே வந்து சவுத்து, எம் வந்து சவுத்தா நார்த்தா? இது ஃபிக்ஸே ஆகலையே. ஜியும் கேவும் சேம் டைரக்ஷன். ஓகே. ஜி அப்போ சவுத்துனா அப்போ இங்கே நார்த்து. அப்போ எம் ஆரும் டிஃப்ரெண்டான டைரக்ஷன், அப்போ தப்பு. ஓகே. நம்பர் ஆஃப் பர்சன் சிட்டிங் பிட்வீன் இ அண்ட் பி இஸ். இ அண்ட் பி எத்தனை பேர்? 1 2 3 4 பேர். இஸ் 1 மோர் தென். அப்போ 3 பேர். டபிள்யூக்கும் ஜிக்கு நடுவில் 3 கிடையாது. கேக்கு எம்முக்கு நடுவில் 3 கிடையாது. ஜேக்கு ஆருக்கு நடுவில் 3 கிடையாது. எம்முக்கு ஜேக்கு நடுவில் 3 ஆமாம் 3 தான். as many persons sit left of W. லெஃப்ட் ஆஃப் W எத்தனை பேர்? 1 2 3 4 5 பேர். ரைட் ஆஃப் எத்தனை பேர்? ரைட் ஆஃப் இங்கே ரைட் இருக்கா? அப்போ 5 பேர். ஆர். கொஸ்டின் ஆஃப் எம் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர். எம் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர். ஆரை பார்க்குறப்போ ஆர்னுடைய செகண்ட் ரைட்டில் எம் இருக்கான். ஓகே. ஈனோட செகண்ட் ரைட்டில் பி இருக்கானா? இல்லை. கேனோட செகண்ட் ரைட்டில் ஜே? இல்லை. ஆர்னோட செகண்ட் ரைட்டில் இ? இல்லை. ஜினோட செகண்ட் ரைட்டில் டபிள்யூ? இல்லை. கேனோட செகண்ட் ரைட்டில் டபிள்யூ? ஆமாம். பொசிஷன் ஆஃப் ஜி வித் ரெஸ்பெக்ட் டு டபிள்யூ. ஸோ ஜி வித் ரெஸ்பெக்ட் டு டபிள்யூனா டபிள்யூனோட செகண்ட் டு லெஃப்டா? ஓகே. ஹவு மெனி பர்சன்ஸ் பிட்வீன் எம் அண்ட் பி. எம்முக்கு பிக்கு நடுவில் எத்தனை பேர்? 2 பேர். ஓகே. ஓகே. ஏபிசிடிஇ பிசிடி 3 வார்த்தை விட்டுருக்காங்க. இங்கே 3 வார்த்தை விட்டுருப்பாங்க. இங்கே 3 வார்த்தை விட்டு அப்போ எம்என்ஓபி 3 வார்த்தை விட்டுருக்காங்களா? எஃப்ஜிஹெச் ஐ வருமா? அவ்வளோதான். ஓகே. எல்லாமே போட்டாச்சு. என்ன பண்ணும்? இது போடலாம். ஓகே. இது போடுவோம். என்ன
ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் கான்சனன்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டர் இஸ் வவல். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் கான்சனன்ட் இல்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டர் கான்சனன்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் வவல், லாஸ்ட் இஸ் வவல் கான்சனன்ட். கோட் ஆஃப் தி செகண்ட் அண்ட் ஃபோர்த் லெட்டர்ஸ் ஆர் இன்டிஜென்ட். செகண்ட் அண்ட் ஃபோர்த் லெட்டர்ஸ் ஆர் இன்டிஜென்ட். அப்போ UAFHR. ஸோ யூனோட க்ளூ என்ன? டாலர். ஏனோட வேல்யூ என்ன? 5. எஃப்னோட வேல்யூ என்ன? பர்சன்டேஜ். ஹெச்னோட வேல்யூ என்ன? ப்ளஸ். ஆர்னோட வேல்யூ என்ன? மேலே பர்சன்டேஜ் 5, டாலர் 5 பர்சன்டேஜ் ப்ளஸ் மேலே. ஓகே, ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் வவல்ஸு. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு வவல்ஸா? ஓகே, இந்த போத் ஃபஸ்ட்டு கூட லாஸ்ட் லெட்டர். அப்போ இ என்ன? ஆஷு. ஹெச் என்ன? ப்ளஸ்ஸு. ஸோ ஆஷு ப்ளஸ்ஸு. வேறு என்ன? எஃப் வந்து பர்சன்டேஜ். ஸோ இதுதான். அவ்வளோதான், பண்ண முடியாது. ஓகே, இது என்ன சப்மிட் டெஸ்ட்டா சப்மிட் செக்ஷன் தெரியலையே. சப்மிட் செக்ஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? டேட்டா சஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க. There are 3 trains ABC, length of A and B. ஸோ ஏனோட லென்த் B நோட லென்த் வந்து 5x 6x. the length of the tree. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ கண்டுபிடிச்சா கொஸ்டின் சால்வ். அவ்வளோதான். டைம் டேக்கன் பை B to cross a standing man in the platform is 12 seconds. அப்போ ட்ரெயினோட லென்த்தே கிராஸ் பண்ணிக்கும். ட்ரெயினோட ஸ்பீட் வந்து 36 km/h. ஸோ 5 × 5 18. இப்போ 12 செகண்ட் போட்டால் எக்ஸ்னோட வேல்யூ கிடைக்கும். அப்போ சான்சஸ் சொல்லலாம். ட்ரெயின் B and C கிராஸ் ஈச் அதர் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். சீனோட ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. சீனோட லென்த்தே தெரியாது. தப்பு. ஓகே, ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் போட் P and Q in still water. Pக்கும் Qக்கும் ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் என்ன ஆட் பண்ணு சொல்லுறாங்க. P கவர்ஸ் 300 km in downstream in 10 மணி நேரம். ஸோ Pனோட டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்ன? 30. Q 450 in 15 மணி நேரம். ஸோ Qனோட அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்ன? 30. கரெக்டாக இதை வச்சு ஆன்சர் சொல்ல முடியுமா? கேட்டால் முடியும். இதுதான் தெளிவாக யோசிக்கணும். எப்படின்னா, இப்போது இதில் ஸ்டீம் ஆட் ஆகிருக்கும், இதில் ஸ்டீம் மைனஸ் ஆகிருக்கும். அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வந்துடும்? ஸ்டில் வாட்டர் வந்துருமா? இதை சான்ஸ் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இதை சான்ஸ் சொல்லலாம், பார்க்கலாம். ஸோ Q கவர்ஸ் 440. ஸோ 40 km/h வந்து டவுன் ஸ்ட்ரீமு. 420 km டவுன் ஸ்ட்ரீம் போனால் அப்ஸ்ட்ரீம் போனால் அப்ஸ்ட்ரீம் வந்து 30. கரெக்டாக? அப்போது Qனோட ஸ்டில் வாட்டர் எவ்வளோ? 35. P இஸ் 10 km லெஸ். அப்போ Pனோட வேல்யூ என்ன? 25. கூட்டினா 60 தான். இதே ஆன்சர் தான் இங்கே வரும். அப்போ கரெக்டாக போட்டது. 1 or 2 alone sufficient. ஓகே, மல்டிப்ளை பண்ணால் 72. ஸோ 8 9 சார். இங்கே 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், அதனால் அப்படியே வச்சுக்கிறேன். y² - 7y + 12 = 0. அப்போ 3 4. ஸோ அப்போ இங்கே பண்ணால் 6, இங்கே பண்ணால் 8. அப்போது x ≥ y. ஐயோ, சப்மிட்னு கொடுத்துட போகிறோம் தெரியும். ஓகே, 6 19. ஸோ அப்படியே 19 வரும், ப்ளஸ் -6. கரெக்டாக? ஸோ இந்த வேல்யூ 3 நாள் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 44 வருமா? ஸோ 11 4 சார். +11 -4. அப்போ இது 3 நாள் மல்டிப்ளை பண்ணால் 33 -12. இந்த வேல்யூ நடுவில் கிராஸ் ஆகும். cannot be determined. ஓகே, ஓகே, இது ரெண்டு பாசிட்டிவ் வேல்யூ, இது ரெண்டு நெகட்டிவ் வேல்யூ. ஓகே, the percentage of A to B is 2:3. ஸோ AB வந்து 2x 2x. A after 3 years, அப்போ 2x + 3. B after 7 years, 3x + 7 = 5/8. ஸோ 16x + 24 = 15x + 35. அப்போ x = 11. கரெக்டாக? கேள்வி என்ன? percentage of C is 1 time more. அதாவது C is equal to 2 times of difference between A and B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 times மோர்னா 100% மோர்னு அர்த்தம். A and Bக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? 11. அப்போ 1 times மோர்னா என்ன? 22. கேள்வி என்ன? சீனோட வயசு என்ன? ஓகே, A train crosses a pole in 12 seconds while it crosses 420 meter platform. இந்த கான்செப்ட்லாம் பார்த்துருந்தீங்கன்னா டக்குன்னு இந்த 420 மீட்டர் பிளாட்ஃபார்ம் கிராஸ் பண்ணால் எக்ஸ்ட்ரா எடுத்துக்க டைம் எவ்வளோ? 21 செகண்ட்ஸ். அப்போ ட்ரெயினோட ஸ்பீட் எவ்வளோ? 20 m/s. அப்போ 20 m/s - 12 செகண்டில் கிராஸ் பண்ணதுன்னா ட்ரெயினோட லென்த் எவ்வளோ? 240 மீட்டர். சேம் ட்ரெயின் கிராசஸ் y meters டனல். ஸோ 240 + டனல் ஈக்குவல் டு பை 20 = 22. அப்போ 450. அப்போ ஒயினோட வேல்யூ 210. கேள்வி என்ன? ட்ரெயினோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பை 25%, 45%. அப்போ 29 m/s. டைம் டேக்கன் டு கிராஸ் y + 14. அப்போ y + 14 என்ன? 224. அப்போ 464 டிவைடட் பை 29. 29 29, ரிமைனிங் 174. ஸோ 16 சார். ஆன்சர் 16. ஓகே, the cricket match, the ratio of runs scored by ABC is 2:3:2. So ABC வந்து 2x 3x 2x. Runs scored by D is 30% of the runs scored by ABCD together. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வரும் 7x வருமா? ஸோ அதில் வந்து எத்தனை பர்சன்டேஜ்? 30%. அப்போ டீனோட வேல்யூ எவ்வளோ? 2.1x. கரெக்டாக? ஓகே, 20% of total runs scored by A and B together. அதாவது ரெண்டுத்தையும் சேர்த்து 5x, அதில் 20% எவ்வளோ? எக்ஸ்னோட வேல்யூ கண்டுபிடிக்கும். இந்த ரன் ஸ்கோர்ட் பை D is 210. அப்போ 2.1x வேல்யூ 210 அப்படின்னா எக்ஸ்னோட வேல்யூ என்ன? 100.
எக்ஸோட வேல்யூ 100 அவ்வளோதான். ஆ 10 எப்படி வரும்? 2.1x தான் அசம்ஷன்லாம் கரெக்டாக தான் வச்சுருக்கோம். In a cricket match, ratio of runs scored by ABC is okay. The runs scored by D is 30%. ஓகே. ரன் ஸ்கோர்ட் பை ஏபிசிடி வந்து மொத்தமாக சேர்த்து அதில் 30%. அப்போது கான்செப்ட் என்ன? ஏபிசி வந்து 70%, அப்போ 7x, அப்போ இது 3x. அப்போது இதில் 3xனோட வேல்யூ தான் 210 அப்படின்னா எக்ஸ்னோட வேல்யூ 70. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 70. ஓ ஓகே. ரேஷியோ ஆஃப் டைம் டேக்கன் பை ட்ரெயின் டு கிராஸ் எ பிளாட்ஃபார்ம் ஆஃப் ஆஃப் இட்ஸ் ட்ரெயின் லென்த். அப்போ ட்ரெயினோட லென்த் வந்து நான் 2Tன்னு வச்சுக்கிறேன். இது ட்ரெயினோட லென்த். பிளாட்ஃபார்ம் லென்த் என்ன? T. 2 ரேஷியோ டைம் டேக்கன். அப்போ டைம் டேக்கன்னா ட்ரெயினுக்கு ஒரு ஸ்பீட் இருக்குமா? ஸ்பீட் எஸ். ஓகே. கிராஸ் எ மேன் ட்ராவலிங் ஆப்போசிட் டைரக்ஷன் வித் ஸ்பீட் ஆஃப் 20 மீட்டர் பர் செகண்ட். அது ரெண்டுத்துக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. டைம் தானே. அப்போ 3T டிவைடட் பை எஸ் டிவைடட் பை 2T டிவைடட் பை எஸ் ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 5/2. கதையா? இதுக்கான டைம் இது, இதுக்கான டைம் இது. கரெக்டாக? இந்த டீக்கு டீ கேன்சல். அந்த டீயில் 3s + 60 டிவைடட் பை 2s ஈக்குவல் டு 5 டிவைடட் பை 2. அப்போ 6s + 120 இஸ் ஈக்குவல் டு 10s. அப்போ 4s ஈக்குவல் டு 330. அப்போ s ஈக்குவல் டு 30. கேள்வி என்ன? ஸ்பீட் ஆஃப் கேட்டிருக்காங்க. அப்போ 18/5 போட்டால் 5 6 18 108. கரெக்டாக? அதுதான் ஆன்சர். ஓகே. ஸோ P and Q கேன் கம்ப்ளீட் ஒர்க் இன் 15 days. ஸோ P and Q வந்து 15 நாள் ஒர்க் முடிப்பாங்க. அது ரேஷியோ ஆஃப் எஃபிஷியன்சி ஆஃப் PQR. ஸோ அப்போ P-னோட எஃபிஷியன்சி 3, Q-னோட எஃபிஷியன்சி 5, R-னோட எஃபிஷியன்சி 4. P + Q-னோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 8. 8யும் டேசிமட்டில் என்ன டோட்டல் ஒர்க் கிடைக்குமா? 120 டோட்டல் ஒர்க். PQR எல்லாருமே சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 4 நாளுக்கு அப்புறம் போயிட்டாங்க. எவ்வளோ? 9 3 12. ஸோ 12 நாள் 48 ஒர்க் வந்து முடிஞ்சிருக்கும். யார் வெளியே போயிட்டா? P வெளியே போயிட்டான். ரிமைனிங் ஒர்க் யார் முடிச்சா? QR. எவ்வளோ எஃபிஷியன்சி? 9. ரிமைனிங் எவ்வளோ ஒர்க் இருக்குது? 72 இருக்குது. அப்போ எத்தனை நாள் ஆயிருக்கும்? 8 நாள் ஆயிருக்கும். ஆல்ரெடி எத்தனை நாள் ஒர்க் முடிஞ்சிச்சு? 4 நாள். அவன் கேள்வி கேட்டிருக்கான் டோட்டல் டேஸ் 12 டேஸ். ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? The given bar graph shows the total number of people, males and females and children who visited 3 different parks. Okay, 3 different parks ABC. Given the percentage of number of children who visited 3 different parks. Okay. The given table shows the ratio of different. Okay. ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் டோட்டல் பீப்புள் கொடுத்துருக்காங்க. அதில் பர்சன்டேஜ் சில்ட்ரன் கொடுத்துருக்காங்க. அப்போ ரிமைனிங் வந்து மேல் ஃபீமேல் வச்சு ரேஷியோ கண்டுபிடிச்சிக்க சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓகே. ஸோ அப்போ என்ன இருக்கும்? 3 இருக்குமா? ஸோ ஏபிசி மேல் ஃபீமேல் சில்ட்ரன். கரெக்டாக? டோட்டல் எவ்வளோ? ஒரு லைனுக்கும் 10. அப்போது இது வந்து 25, 26, 27, 28, 29, 30. ஸோ 250. ஓகே. ஸோ இது ரவுண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது 300. ஓகே. இது என்ன வேல்யூ? ஓகே. ஸோ மேலேருந்து கூட்டே வருவோம். 1 2 3 4 5. ஸோ 350. ஓகே. ஸோ பர்சன்டேஜ் வந்து ஒரு சில்ட்ரனுக்கு வந்து அவங்கவுங்க பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. 1 2 கூட. ஸோ 25% 50. சாரி 20% 50. 1 2 3 4. 4% 120. 1 2. ஸோ 2% 20 70. ஓகே. ரிமைனிங் வந்து மேல் ஃபீமேல் வந்து ரேஷியோ வச்சு பிரிச்சுக்கணும். ஸோ இங்கே 50 போச்சா? ரிமைனிங் 200 இருக்கும். அப்போ 11:9 ஒரு பாட்டோட வேல்யூ 10. அப்போ 110 90. மேல் டு ஃபீமேல் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. 9 பாட்டு. அப்போ 180னா 20 பாட்டு. ஸோ 80 100. ஓகே. 14 பாட்டு. அப்போது 280 இருக்கா? ஒரு பாட்டு 20. அப்போ 100 180 முடிஞ்சா? ஸோ இதான் டேட்டா. அவுட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் who visited பார்க் சி. பார்க் சி எவ்வளோ ஃபீமேல்ஸ்? 180. 20% visited in மார்னிங். 20% visited in மார்னிங் எவ்வளோ? 36 பேர் மார்னிங். ஓகே. 25% visited ஆஃப்டர்நூன். 45 பேர் ஆஃப்டர்நூன். ரிமைனிங் வந்து ஈவினிங். ஸோ ஈவினிங் வந்து எவ்வளோ? இது வந்து எவ்வளோ? 70 81. அப்போ 99 பேர் ஈவினிங். கரெக்டாக? ஓகே. இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் மேல்ஸ் ப்ளஸ் ஃபீமேல்ஸ் who visited பார்க் சி இந்த ஈவினிங் இஸ் 140. அப்போ ஈவினிங் மேல்ஸ் எவ்வளோ? 41. ஓகே. மேல்ஸ். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் மேல்ஸ் who visited பார்க் இந்த ஈவினிங். அப்போ 41. ஓ இதுதான் கேள்வியா? ஓகே. If the ratio of total number of girls to boys who visited park A and C. Girls to boys. Children அதெல்லாம் girls to boys பிரிப்பாங்க. A and C க்கு மொத்தமாக சில்ட்ரன் எவ்வளோ? 120 பேர். அழிச்சிருச்சு போதும் கஷ்டமாக இருக்கு. ஓகே. 120. ஸோ 120 வந்து ஏவும் சியுமா 120 தான். ஸோ அப்போ கேர்ள்ஸ் வந்து 50, பாய்ஸ் வந்து 70. சரியா? ஓகே. ஏவும் சியும் சேர்த்து. இதில் ஏவும் இருப்பாங்க, சி இருப்பாங்க, ஏவும் இருப்பாங்க, சி இருப்பாங்க. ஏனோட பாய்ஸுக்கு கேர்ள்ஸ். கரெக்டாக தானே? நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் who visited பார்க் ஏ இஸ் 20% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் who visited பார்க். அப்போ இது 10. இங்கே 40. இப்போ எப்படின்னா கதை? ஏனோட சில்ட்ரன் எவ்வளோ? 50 பேர். அப்போ இங்கே 40 பேர். அப்போ பினோட சில்ட்ரன் சீனோட சில்ட்ரன் எவ்வளோ? 70 பேர். அப்போ இங்கே 30 பேர். நம்பர் ஆஃப் பாய்ஸ் who visited பார்க் சி 30 பேர். புரியுதா? எந்த ஆங்கிளில் போகிறான்னு? ஓகே. The total number of people males plus females who visited park D. Males plus females who visited park D எங்க? ஓ பார்க் D. Male plus females is 40% more than the average number of people who visited A and C. A and C எவ்வளோ? 600. அதனோட ஆவரேஜ் எவ்வளோ? 300. அதில் 40% எவ்வளோ? 420. மோர் தான் சொல்லியிருக்காங்க. மேல்ஸ் B to D is 2:3. 80. அப்போ இங்கே 120. அப்போ ஃபீமேல்ஸ் எவ்வளோ? 300. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் who visited park D. ஸோ 300.
ஓகே. ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ஹூ விசிட்டட் 170, 240. ஓகே. டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்பிள் ஹூ விசிட்டட் பார்க் பி. பார்க் பி எவ்வளோ? 300. இஸ் வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ஹூ விசிட்டட் பார்க் ஏ? 50. அப்போ ஆறுனா எவ்வளோ? 600%. மோர்லாம் கேட்கலாம், அதே தான் கேட்டிருக்காங்க. ஓகே, சிம்பிளிஃபிகேஷன். 35% ஆஃப் 1000 ரெண்டில் 30%னா 450, 5%னா 75. ஸோ 525 மைனஸ் 16 ஈக்குவல் டு 40% எவ்வளோ? 240 ப்ளஸ் 2 ப்ளஸ் எக்ஸ். கரெக்டாக? ஸோ 242 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 525 மைனஸ் 254 58. கரெக்டாக? அப்போது இது ஒரு 42, இது ஒரு 225. ஸோ 267. கரெக்டாக? ஓகே. பர்சன்டேஜ்னா அப்படியே என்ன பண்ணிக்கலாம்? அப்படி மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ 4x வச்சுக்கலாம். ஏன்னா 400 தானே. 70% ஆஃப் 700 எவ்வளோ? 490. 240 இன்ட்டு 2 எவ்வளோ? 480. அப்போ எவ்வளோ? 800, 970. 970 டிவைட் பை 4 எவ்வளோ? 4 2 சார் 8. 70%, 7 7s are 490. 240 இன்ட்டு 3. ஓகே, நைஸ். 720. 1100, 1210. 4 டிவைட் பண்ண வரும் 300 சில்லற வரும். ஸோ 303. ஓகே. 700%, 63% ஆஃப் 700 எவ்வளோ? 420, 441 டிவைடட் பை 21. ஸோ கிளாஸிஃபை பண்ணால் 20, கிளாஸிஃபைல கேன்சல் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 30 இன்ட்டு 2 எவ்வளோ? 60. ஸோ 81. அப்போ 9 ஸ்கொயர். கொஸ்டின்லாம் பக்கம் லெவலில் வச்சுருக்காங்க. ஸோ 25 ஸ்கொயர் என்ன? 625 ப்ளஸ் 175% கண்டுபிடிக்காம 20% தான் 175 கண்டுபிடிங்க. 35 ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 40 இன்ட்டு 5 எவ்வளோ? 200. 660, 460. ஸோ 230. கரெக்டாக? ஓகே. 361 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எவ்வளோ? 19. 219 ஸ்கொயர் எடுத்தால் எவ்வளோ? 13. 4096. ஸோ 4096 4 டைம் மல்டிப்ளை பண்ணால் வரணும். ஸோ இது எதனுடைய நியரஸ்ட்? இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக வரும். இப்போ 4225 என்னோட ஸ்கொயர் 65. கரெக்டாக? அப்போ 64 ஸ்கொயர். அப்போ 8. கரெக்டாக? ஏன்னா 64 8 பவர் 4 இன்ட்டு 1/4. அப்போ கரெக்டாக? மைனஸ் 25% ஆஃப் 600 எவ்வளோ? 150. ஸோ 32, 40 மைனஸ் 110. நைஸ். ஓகே. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? The total number of peoples, males and females in 3 cities ABC is given. The ratio of total number of people. ஓகே. ஸோ ஏபிசியில் 3 பேர் இருக்காங்க. 3 சிட்டி இருக்குது. ஸோ இதில் மேல்ஸ் ஃபீமேல்ஸ் இருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? The ratio of total number of people in city C to the sum of number of males in city A and females in city B. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 7x. இதனோட வேல்யூ 6x. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இதுக்கு ஏதாச்சும் ஒரு வேரியபிள் கொடுத்துக்கலாமா? ஒய்ஏ. அப்போ இங்கே டோட்டல் 7x தான். அப்போ 7x மைனஸ் ஒய். ஓகே. The number of people in city B is 30% more than the number of people in city C. அப்போ 30% 7.8x. ஓகே. அப்போ இங்கே 7.8x மைனஸ் ஒய்ன்னு வரும். ஓகே. The number of males in city B is 618 more than the number of ratio of number of males to females. ஓகே, இதுவே ஆல்ரெடி ஃப்ராக்ஷன். திரும்ப இது ஃப்ராக்ஷனில் போவோம். இப்போ எப்படி யோசிக்கலாம்னா, இது 7x கூட்டினா வரணும் அதானே? இங்கே 7x மைனஸ் ஒய் 2yன்னு ஒய், இங்கே 2yன்னு ஒய். ஏன்னா இது 3yன்னு ஈஸியாக எடுத்துக்கலாம். புரியுதா? இது ரெண்டுத்தையும் கூட்டினா அது 7x வந்துச்சு. இப்போ இந்த கதைக்கு வா. 7.8x. ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 0.8x ப்ளஸ் 2y. கரெக்டாக? கரெக்ட். இப்போது இந்த கதைக்கெலாம் வரும். The number of males in city B எவ்வளோ? 0.8x plus 2y is equal to 618 more than number of females in same city. So 7x minus 2y. அப்போ இந்த 2y இந்த பக்கம் வந்துச்சுன்னா 4y minus 6.2x equal to 618. First equation. Okay. The ratio of number of, அதான் மாற்றினேன். The number of males in city A is 25% more than the number of males in city 25% more than. அப்போது இது வந்து 5 பார்ட்டு. அப்போ 4 பார்ட்னா 4 1.6y. கரெக்டா? ஓகே. ஓகே, ஃபைன். The number of people in city A and C together 7y. கரெக்ட் தானே? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 6x plus 7y is equal to 6410. கரெக்டா? கரெக்ட். அப்போது ஓகே. ஸோ எதை பேலன்ஸ் பண்ணலாம்? இதையே பேலன்ஸ் பண்ணலாம். இது 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாம், இது 7ஆல் மல்டிப்ளை 6x plus 7y 5y.
6x + 5y = 6400. ஓகே, இதை 4 ஆல் மல்டிப்ளை பண்ணால் அது 5 ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 4 ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 24x + 20y = 24,000 25,640. சரியா? சரி. இதை 5 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20y - 31x = 3090. சரியா? சரி. இப்போ என்னது கேன்சல் பண்ண போகிறோம்? இங்கே மைனஸ் போட்டால் இது நெகட்டிவ் போயிடும். அப்போ இங்கே மைனஸில் போடு. இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ். சரியா? கேன்சல் ஆயிரும். 55x = இதை ஃபஸ்ட்டு 20,000 வரும். இது வந்து 2,550. ஸோ 22,550. கரெக்டா? ஸோ 55 4 சார் 220, 550 இருக்கா? 10. எக்ஸ்னோட மதிப்பு 410. சரியா? சரி பாத். எக்ஸ்னோட வேல்யூ 410னா இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்? 5y = 2,460 போகும். 6,410லேருந்து 2,460 போச்சுன்னா இது ஒரு 540, அது ஒரு 3,410. ஸோ 3,950. கரெக்டா? ஸோ 5 7s are 35, 45, ஸோ 90. ஒய்னோட வேல்யூ 790. வா, ஒய்னோட வேல்யூ 790 அப்படின்னா 4,900, 2,460, 4,900, ஒரு 630. இதுனா தப்பாக போகுது. சாரி, 5y தண்டக்கரம் வந்துடும். ஸோ 3,500, 3,950. கரெக்டா? கூட்டினா 5,000, 6,300, 6,410. சூப்பர். 1,580, 2,100, ஒரு 270. ஸோ 2,370. பா, இது எப்படி கண்டுபிடிக்கிறது? 7xலேருந்து 2y. போடு, மல்டிப்ளை தான் பண்ணோம். ஓகே, 7.8x. 7.8 × 410. 2,870, 32,328. கரெக்டா? 3,198. ஒய்னோட வேல்யூ 790. இப்போ 790 6 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 420, ஒரு 54. ஸோ 474. 1,100, 1,264. அப்புறம் என்ன வரும்? இது ஒரு 36, 300, 160, 196, 196, 1,196. சூப்பர், நைஸ். 0.8x. ஐயோ, 0.8னா 328. ஸோ 328 + 1,580. சரியா? ஓகே, அப்போ என்ன வரும்? 1,800, 1,908. ஸோ 1,908. அப்போது 2,870 - 1,580. 190, 290, 1,290. கரெக்டா? 2,000. கரெக்டாப்பா. ஓகே. சரி. Okay, the total number of people in city C is how much more or less than sum of females in city B and number of males in females in city B எவ்வளோ? 1,290. மேல்ஸ் இன் சிட்டி ஏ எவ்வளோ? 1,580. 2,700, 2,870. இதோட எவ்வளோ கம்மி? 410 கம்மி. நம்பர் ஆஃப் பீப்புள் ஃபீமேல்ஸ் இன் சிட்டி பி அந்த மேல்ஸ் இன் சிட்டி ஏ 2,700, 2,870. பாடி. The ratio of number of illiterates to illiterate people in city C is 1:2. அப்போது 3 பார்ட்டாக பிரிக்கணும்னா 820. ஸோ 820, 1,640. ஓகே, இது வந்து இல்லிட்ரேட்டு. the number of male literate in C is 410 more than the female illiterates in C. ஏய், யாரா நீங்களா? ஓகே, ரெண்டுமே இல்லிட்ரேட் தான் சொல்கிறாங்க. illiterate is
4, 10 மோர் தென் த நம்பர் ஆஃப் இல்லிட்ரேட்ஸ். அப்போது 410னா 1230. ஸோ 615. ஸோ 615 என்னது? மேல். கேள்வி என்ன? மேல் அண்ட் ஃபீமேல் லிட்ரேட்ஸ். அப்போ 615 மேல்னா ஏன்னா இது சியா? 385 ஒரு 264 500 649. ஓகே 649. ஓகே ஓகே ஃபைன். இது ஒரு 351 991. ஸோ 342. பா. Okay. Find the difference between the total number of males in cities A and B together. Males in cities A and B together. Male cities A and B together. 3488. And the total number of females in same cities. 3500, 3660. இது ஒரு 12. அது 160, 172. Nice. Okay, there are sum of number of females in city B and the number of males in city A. Females in city B and the males in city A is what percent of total number of females in city. So 2460. 2700, 2870. இப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது? 410. ஸோ 410 டிவைட் பை 2600 1/6. வாவ் நைஸ். சாரி. ஓ இதுனா எவ்வளோ பெருசாக. ஓகே. The given table shows the shares sold and the percentage of number of shares unsold out of the total number of manufacturers. Okay, manufacturer sold எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க, unsold percentage எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க. மேனுஃபேக்சரில் பர்சன்டேஜ். ஓகேவா? ஸோ மேனுஃபேக்சரில் சோல்டு அன்சோல்டு தான் பிரிப்பாங்க. ஓகே, சோல்டு ப்ளஸ் அன்சோல்டு தான் மேனுஃபேக்சர். ஓகே, ஸோ இப்போ என்ன வரும்? மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். சோல்டு அன்சோல்டு மேனுஃபேக்சர். சையே சை பாத். இது 10%. அப்போ இது 90%. 9 3 27 2. அப்போ 3200. அப்போ இங்கே 2880, இங்கே 320. சூப்பர். 1270 5 பார்ட்டு. அப்போ 3 பார்ட். 5 பார்ட்னா 250. அப்போ 2000. சூப்பர். 15னா 3 பார்ட்டு. ஸோ இங்கே 17 பார்ட்டா? 17 8 சாரா? 8னா 1600. பரவாயில்ல, ஃபாஸ்ட் தான் கண்டுபிடிக்கிறோம். 30%. ஓகே, இது பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. The number of shares sold in May. Sold in May is 44% more than the number of shares sold in July. ஜூலை எவ்வளோ? இதில் 40% எவ்வளோ? 500. 550. அப்போ 1800. இது வந்து 3 பார்ட்டு. அப்போ ஒரு பார்ட் எவ்வளோ? 600. ஸோ 2400. சூப்பர். அந்த நம்பர் ஆஃப் shares sold in September is 160 more than sold in May. அப்போது 1960. அப்போ இது 7 பார்ட்டு. அப்போது 28. 28. ஸோ 2800. ஓகே. If the number of blue shares unsold in May, okay, 2 colors blue brown சொல்லிட்டாங்க. ஓகே, the number of blue shares unsold in May is 80% less than the blue shares sold in same. நான் மந்த்ரா மேவா? மே சோல்டு எவ்வளோ? 1800. அன்சோல்டு எவ்வளோ? 600. ஸோ இதில் ப்ளூவும் இருக்கும் ப்ரௌனும் இருக்கும். ஸோ ப்ளூவும் இருக்கும் ப்ரௌனும் இருக்கும். கொஸ்டின்லாம் பார்த்து சூஸ் பண்ணோம். இதெல்லாம் சூஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கூடாது. நம்பர் ஆஃப் ப்ளூ shares unsold is 80% less than the blue shares sold. அப்போ இங்கே 5x, இங்கே எக்ஸ். கரெக்டாக? ஓகே. அந்த நம்பர் ஆஃப் ப்ரௌன் shares sold to unsold. ஓகே, 2y y. கரெக்டாக? அப்போ என்ன வரும்? 5x plus 2y is equal to 1800. 2x plus 2y is equal to 1200. 3x equal to 600. x equal to 200. கேள்வி என்ன? Find the total number of browns match manufactured. X equal to 200. X equal to 200 na 400. Y is equal to 400. கேள்வி என்ன? ப்ரௌன் shares. ப்ரௌன் shares என்னது? மொத்தமே 3y. அப்போ 1200. Okay. The total number of shares sold in June, July, August together is shares sold in, okay, approximately what percent more or less than the unsold in May, July, September. 1590, 2190, ரைட்டு. ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் சோல்டு. 3130. 3130, 1360. ஸோ 4490. எவ்வளோ அதிகம்? 2300 அதிகம்.
பார்த்தாலே 100% அதிகம். அப்போ 110 ஸோ 105% சம்திங் வரும். இல்லையே. ஜூலை, செப்டம்பர் 1190, 4190, 2000 அதிகமாக இருக்குது, 2200 அதிகமாக இருக்குது, 110 அந்த மாதிரி எதுவும் பர்சன்டேஜ் இல்லையா? போடா. Okay, find the difference between the total number of shares sold and unsold. நவீன் 4680, 5800, 5930, 6200, 7290, 9100, 9250. சூப்பர். எவ்வளோ? 2290. இது ஒரு 560, 2700, 2600, 2750. சூப்பர். எங்கே வச்ச ஆன்சரு? 6500. சாரி. The ratio of total number of shares sold in May to October is 10:11. Okay, May to October. Okay, 10 part. அப்போ 11 part 1980. Number of unsold is 60% less than the number of shares sold in same month. 60% less than அப்போ 40%. Okay, 40% எவ்வளோ? 760, 792. அப்போது 2600, 2762. ஓகே, 72 தான் கரெக்டாக. ஓகே, த பேஸ் ஏரியா ஆஃப் கோன் இஸ் 108 cm². அப்போ πr ஸ்கொயர், பையனோட வேல்யூ 3 எடுத்துக்க சொல்கிறாங்க. அப்போ 3r² = 108. அப்போ ஆர்னோட வேல்யூ 6. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் எவ்வளோ? πrl. ஸோ πrl = இன்ட்டு 6ன்னு போட்டால் எவ்வளோ வரும்? 1080 வரும். பையனோட வேல்யூ 3, ஆர்னோட வேல்யூ 6, எல்னோட வேல்யூ இன்ட்டு 6 = 1080. ஸோ 36னா 30. அப்போ எல்னோட வேல்யூ 10. கேள்வி என்ன? வால்யூம் ஆஃப் கோன். வால்யூம் ஆஃப் கோன் என்ன? 1/3 πr²h. பைக்கு இது கேன்சல் ஆயிரும். r²h. r² வேல்யூ 36. ஹெச்னோட வேல்யூ கண்டுபிடிக்கும். h = 10 ஸ்கொயர்னா 100, 100 36 64, அப்போ 8. 36 × 8 288. ஓகே, ஸோ y is invested at r% interest. ஓகே, அண்ட் டோட்டல் 8 years is டோட்டல் அமௌண்ட் வந்து 2.2y. அப்போ y வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து 1.2y இன்ட்ரெஸ்ட் மட்டும். எத்தனை வருஷத்துக்கு? 8 வருஷத்துக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு 0.85y. அப்போ ஆர்னோட வேல்யூ என்ன? 15%. இஃப் y + 500 இஸ் இன்வெஸ்டட் r + 5%. அப்போ y + 500 வந்து 20% இன்ட்ரெஸ்ட் வரும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ 44%. டோட்டல் அமௌண்ட் ரிசீட் வந்து 4320. ஸோ அப்போ என்ன வரும்? y + 500 இன்ட்டு 144 என்ன வரும்? 11. ஸோ 36 / 25 = 4320. கரெக்டாக? 36 1 36, 720. ஸோ 20. அப்போது 2400, 3000. கரெக்டாக? அப்போ எவனோட வேல்யூ 2500. Okay, a mixture contains milk and water. When 10 liters of water are added to the mixture, the ratio of 10 liters add பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து mixture, the ratio of milk to water becomes, வாட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது. அப்போ ஆல்ரெடியே 6x இருந்துச்சு. கரெக்டாக? நான் சொல்கிறது என்ன? 6x 5x ஃபைனல் தம்பி. அப்போ ஆல்ரெடி என்ன இருந்துச்சு? 6x மில்க் இருந்துச்சு, 5x - 10 வந்து வாட்டர் இருந்துச்சு. சரியா? வாட்டர். இது ஒரிஜினல். If instead 60 liters of milk is added, அப்போ 6x + 60 / 5x - 10 is equal to 3/2. அப்போ என்ன வரும்? 12x + 120 is equal to 150x - 30. சாரி, 15x - 30. ஸோ 3x = 150, x = 50. Find the initial quantity of mixture. 11x - 10 550 10% எவ்வளோ? 540. நல்ல கொஸ்டின். ஓகே, பேக் கண்டைன்ஸ் 54 balls. ரெட், க்ரீன், எல்லோ. ப்ராபர்ட்டி ஆஃப் drawing a green ball is 1/3. green ball 1/3னா green வந்து 18. அந்த நம்பர் ஆஃப் yellow balls is twice of red balls in bag. அப்போ 1:3. அப்போது 18 போச்சுன்னா 36. 36னா 12, 24. சரி, ரைட்டு, 36. ட்ராய் yellow ball and red ball. ட்ராய் yellow ball and red ball. yellow ball and red ball. 24 by yellow ball and red ball. ஓகே, பார்ட்னர்ஷிப். ஓகே, A and B sold and calculate the profit and cost price and கான்செப்ட் பண்ணி தெரில, அவ்வளோ நான் படிக்கல. ஓகே, எக்ஸ் கேன் ப்ளவ் 20% ஃபீல் இன் 1 hour. அப்போது 100% எவ்வளோ? 5 hours. ஒய் கேன் ப்ளவ் 1/8 வந்து 1 hour. அப்போ 8 hours. Y to Z. அப்போது இது வந்து நான் 40ன்னு வச்சேன்னா என்னோட எஃபிஷியன்சி வந்து 5 வருமா?
என்னோட எஃபிஷியன்சி வந்து 8ன்னு வரும். என்னோட எஃபிஷியன்சி 7ன்னு வருதா? அப்போ இவன் எவ்வளோ நாளில் முடிப்பான்? 7 நாள் 7/40 நாள் முடிப்பான். சாரி 40/7 நாள் முடிப்பான். ஓகே. Z கம்ப்ளீட் ரிமைனிங். ஓகே. இஃப் 13 26 முடிக்குது. ஓகே. 26 24/40 4 4 42 என்ன இது? 13 26 போச்சுன்னா 14. ஓகே 14 2 ஐயோ சாரி 14 பொறுமையாக போட. ஸோ 14/40 இன்ட்டு 7 சாரி 14/7 ஓ எஃபிஷியன்சினா கேட்குறாங்க, சம்மந்தமே எல்லாம் போட்டுருக்கேன். ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் போட முடியாது. ஓகே ஃபைன். சப்மிட். மதிப்பெண்கள் வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கமெண்ட்டில் போடுறேன். சப்மிட்